புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சீரார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் மனிதன் நினைத்ததையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றான். ஆரோக்கியமாக இருக்கும், மனம் அமைதிப்படும், நினைவாற்றல் பெருகும், மனதிலே ஒரு கவர்ச்சி உண்டாகிவிடும். மற்றவர்கள் எல்லோரும் நம்மை விரும்புவார்கள் யோகாசனம் செய்பவர்களை. இதுதான் இன்றைக்கு உலகத்திலே மக்கள் கண்டுபிடித்த விஷயங்கள். ஆகவே தான் இன்றைக்கு உலகமெல்லாம் இந்த யோகாவை 21 ஜூன் கொண்டாடுகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது நிலையத்திற்கு அச்சயா அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கொசப்பாக்கத்தின் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 2 மாணவர்கள், சபிதா 5வது வகுப்பு, கபிலன் 6வது வகுப்பு வந்திருக்கிறார்கள். சுந்தரேஷ் இங்கே சென்னையிலே 3வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். அவரும் இங்கே அடிக்கடி வந்து நமக்கு நிகழ்ச்சியை தந்து மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மூவரும் அற்புதமான ஒரு ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியபடி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், டைஜிக் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சென்சேஷனல் பார்ட்ஸ் அண்ட் மைண்ட், ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண், மூக்கு, காது, வாய், தோல், மூளை, இவைகளை இயங்க வைக்கக்கூடிய எளிமையான சின்ன ஆசனம். இந்த 4 கோணங்களும் இறங்கிவிட்டால் மனிதனுக்கு நோய் கிடையாது, நொடி கிடையாது, எந்த சங்கடங்களும் கிடையாது, ஆரோக்கியமாக வாழ முடியும். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வஜ்ராசனத்துக்கு வந்து அப்படியே கபோடாசனம் செய்யுங்கள் பார்க்கலாம். அப்படியே குப்புறப்படுங்க, குப்புறப்படுங்க. பின்னவாடா, பின்னவா, பின்னவா சுந்தரேஷ். மெதுவாக தலையை தூக்குங்கள். காலை மடக்கி தலையிலே வைங்கள் அல்லது கழுத்திலே வைங்கள். கபோடாசனம். நம்ம வீட்டில் கபோர்டுனா சாமான்கள் வைக்கக்கூடிய, அதுதான் கபோர்டுன்னு சொல்லுவோம். நமது முனிவர்கள் இதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கபோடாசனம் என்று ஏன் பெயர் கொடுத்தார்கள் என்று சொன்னால், ராஜசபையிலே அந்த காலத்தில் உள்ள அரசர்களுக்கு அவருடைய வைத்தியர்கள் வைத்தியம் பார்க்க அரசர் இல்லத்துக்கு சென்றால் கையில் ஒரு பெட்டியை எடுத்து சொல்வார்கள். அந்த பெட்டிக்கு பேர் கபோடாசனம்னு பேர். அதில் எல்லா மருந்தும் இருக்கும். அதுக்கு தான் கபோர்டு. இந்த மாதிரியான நிலையிலே அந்த பெட்டி இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு கபோடாசனம் என்று பெயர் வைத்தார். எல்லா வியாதிகளையும் நீக்கக்கூடிய மருந்து பெட்டி இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆசனமும் மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஆசனமாக இருக்கிறதுனால் கபோடாசனம். மெதுவாக இறக்குங்கள், காலை கீழே போடுங்கள், தலையை தரையிலே வையுங்கள், 2 மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை. கையை கொஞ்சம் சுருக்கி வைத்துக் கொள்ள வேண்டுமம்மா. கையை அகலமாக வச்சுருக்கேன். கையை ஸ்ட்ரெயிட் பண்ணு. தலையில் ஒன்று போல வை. காலை கபோடாசனம். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, மார்பகம் விரிக்கப்படுகிறது, வயிற்றில் உள்ள நாடி நரம்புகள் எல்லாம் இழுக்கப்படுகின்றன. கழுத்து பின்பக்கம் போக வேண்டிய காரணத்தினால் மூளைக்குள்ளே போகிற நரம்புகள் எல்லாம் இழுக்கப்படுகின்றன.
ஆகவே தான் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் நாளும் சரியாக இயங்க வைக்கப்படுகிறது. மெதுவாக இறக்குங்கள், கீழே இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து செய்ய வேண்டும். அப்படியே எழுந்திருங்கள். சுந்தரேஷ், நீ முன்ன போய் போடு, இவங்க 2 பேரும் பின்னால் போடுவோம். திரும்ப அப்படி திருப்படு, நீங்கள் வா, படுத்துக்குங்க. சரி, நீ கொஞ்சம் முன்னவா தம்பி, காலை பின்னால் விடு. இப்பொழுது மீண்டும் செய்யுங்கள். காலை பின்னால் விட்டுறணும், கால் பெருவரில் பின்னால் விடு. மெதுவாக தூக்குங்கள். காலை மடக்கி தலையில் வை. ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒருவர் குழந்தைகளுக்கு இந்த காலை பிடித்து தலையிலே வைத்து நாம் பழக்க வேண்டும். நாடியை பிடித்து கொள்ள வேண்டும், தலையை பிடித்து பழக்கினால் எளிமையாகிவிடும். இந்த மாணவர்கள் எல்லோரும் மிக அற்புதமாக செய்கிறார்கள். நீங்கள் வீட்டில் போய் பெரியவர்களோ நடுத்தர வயதிலோ செய்து பாருங்கள், முடியவே முடியாது. சின்ன குழந்தையிலிருந்தே செய்ய வேண்டும். ஆனால் பெரியவர்களும் சாதனை செய்தால் வந்துவிடும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இன்னும் நுரையீரல் இருதயம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிள்ளைகள், முதுகெலும்பில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்தால் L4 L5 ஸ்பாண்டிலைசிஸ் எத்தனையோ வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம். முயற்சி செய்தாலே முழு பயனும் கிடைக்கும். தலையை தொட வேண்டும் என்பதல்ல. ஆகவே பெரியோர்களே, வயதானவர்களே, நீங்களும் செய்யலாம், நடுத்தர வயதுகளும் செய்யலாம். முடிந்த அளவு செய்தாலே உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். மெதுவாக இறக்குங்கள். முன்பு போல் நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என்னால் போய் உட்கார். பத்மாசனத்தில் 3 பேர் வரிசையாக உட்காரு, ஒரே லைனில் இருக்கணும். என் அருமை பெரியோர்களே, இவைகளெல்லாம் எளிமையான சின்ன ஆசனங்கள், ஆனால் பலன்களோ மிக மிக அதிகம். 4 கோணங்களும் சரியாக இயங்க வைக்கப்படுகின்றன. 4-5 முறை காலை மாலை செய்வதற்கு 10 நிமிடம் கூட ஆகாது. மூச்சு பேச்சும் கலந்து செய்வோமே ஆனால் நல்ல பலன் கிடைக்கணும். எந்த நோயாக இருந்தாலும் சரி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, இருதய சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எல்லா தரப்பினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.